கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த 2025ஆம் ஆண்டின் 3வது காலாண்டின் முதல் வாலிபர் ஓய்வு பள்ளி பாடத்தை என்னோடு இணைந்து படிப்பதற்கு வந்திருக்க ஒவ்வொரு வாலிப சகோதரர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த வார பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் தேர், எப்பொழுதும் இருப்பேன் என்ற தலைப்பின் கீழே நம்ம படிக்க இருக்கின்றோம். இந்த வார பாடம் மத்தேயு, மார்க், லூக்கா என்ற 3 நற்செய்தியின் புத்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த 2 அற்புதங்களை நம்ம இந்த வார பாடமாக படிக்க இருக்கின்றோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 27லேருந்து 29 இந்த வார பாடத்தினுடைய மனன வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் உரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வார பாடத்தில் முக்கியமாக இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 2 நபர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒன்றுக்கு பின் ஒன்று சுகப்படுத்தப்படுறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய உதிரத்தின் ஊரல் நிமித்தமாக கஷ்டப்பட்டு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே ஒரு சூழ்நிலை தான் யாருக்கும் வருது அப்படின்னா, மரணப்படுக்கையில் இருந்த இந்த எபிரு என்ற ஜெப ஆலயத்தலனுடைய மகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் நம்பிக்கையை கொண்டு வராரு, நம்பிக்கையற்ற நிலையத்தில். முதலாவதாக இந்த ஸ்திரியை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்திரீயானவள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த ஸ்திரீயாக இருக்கா. ஏன் அப்படின்னா, பெண்களுக்கே உரிய தீட்டாகிய அந்த உதிரத்தின் உரல் 12 வருஷமாக நீங்காத ஒரு நிலைமையில் இந்த ஸ்திரீயானவள் இருந்து வந்தா. இது நிமித்தமாக சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவளாகவும் சரி, திருச்சபையிலுமே சரி, தன்னுடைய குடும்பத்திலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தார். அதே போல் இந்த இவரு என்ற இந்த ஜெபாலயத்தலனை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மதிப்புமிக்க ஒரு பொறுப்பில் இருந்த இவர் குறித்து நம்ம பார்க்குறோம். இவர் தன்னுடைய எல்லா அந்தஸ்தையும் பயன்படுத்தியும் கூட தன்னுடைய மகளை அவரால் சொஸ்தமாக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த சிறுமியை, 12 வயசு சிறுமியை அவரால் காப்பாற்ற முடியலன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 2 பேருமே இருதயம் நொறுக்கப்பட்ட நிலைமையில், நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். இந்த வேதத்தின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்கு பல வாக்குறுதிகளை கொடுக்குறார். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, துன்பப்படுறவங்களையும் துயரப்படுறவங்களையும் தனிமையில் இருக்கிறவங்களையும் ஆண்டவர் சந்திக்கிறார். அவர்களை குறித்து ஆண்டவர் கவலைப்படுறார் என்பது இந்த வேதத்துடைய வாக்குறுதியாக இருக்குது. அப்போ ஆண்டவர் எப்பப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தனிமையும் நம்முடைய வாழ்க்கையில் துயரமும் நம்மளை மேற்கொள்ளுதோ அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாத மற்றவர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆறுதலையும் நம்பிக்கையும் கொண்டு வராருன்னு சொல்லி இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த வார பாடத்தின் மூலமாக நம்ம படிக்கிறோம். எலோட்டமே எழுதுறாங்க டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்ற புத்தகத்தில் 36வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம துதிக்கணுமா. எதன் மூலமாக நம்ம ஆண்டவர் துதிக்கணும் அப்படின்னா, நம்முடைய தனித்தன்மையின் மூலமாக. நான் ஆண்டவருக்கு நின்று தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி தனித்தன்மை உடையவாக இருக்கணும், அதன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுறாரு. ஆண்டவருக்கு நான் துதியை செலுத்தினேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ நிம்மதியற்றவருடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் ஆறுதலை தேடுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஆறுதலை கூட்டி சேர்க்கிற நபராக நான் இருக்க வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துவதற்கு என்னுடைய தனித்தன்மையை நான் அப்படி பயன்படுத்தலாம் என்பதை நம்ம இந்த வார பாடத்தின் மூலமாக நம்ம படிக்க இருக்கின்றோம். 3 காரியங்களை இந்த வார பாடத்தின் மூலமாக ஒவ்வொரு சகோதரர்களும் படிக்க இருக்காங்க. முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் தந்த இந்த தனித்தன்மையான வாழ்க்கையானது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஈவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2வது, என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எனக்குன்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு. அதாவது தனிமையிலையும் சரி துயரத்திலையும் வாழ்கிறவருடைய மக்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நான் காண்பிக்கணும், ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து ஆண்டவரை நான் பிரதிபலிக்கிற ஒரு நபராக இருக்கணும் என்பது நம்ம உணர வேண்டிய 2வது விஷயமா இருக்குது. 3வது காரியம், என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, இந்த பாடத்தை படிக்கிறதன் மூலமாக நம்பிக்கையற்றவருடைய வாழ்க்கையில் நான் நம்பிக்கையாக இருக்கணும், மற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கான ஒரு பதிலாக நான் இருக்க வேணும் என்பது இந்த பாடத்தின் மூலமாக நம்ம கொடுக்க வேண்டிய பதிலாக இருக்குது. ஒரு சிறு கதையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெரிய சிட்டியில் இருக்க எல்லா ஸ்கூல்லையும் ஒரு ப்ரோக்ராமை அமல்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, ஸ்கூலுக்கு வர முடியாமல் பலவீனத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்க பிள்ளைகளை போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீச்சர் சந்தித்து அன்றைக்குடைய பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமை அமல்படுத்துகிறாங்க. அதனுடைய விளைவாக ஒரு 12 வயசு சிறுவன் அவனை சந்திப்பதற்கு ஒரு டீச்சர் செல்வதற்கு முன்பதாக மற்ற டீச்சர்ஸை சந்தித்து அந்த பையனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ இங்கிலீஷ் டீச்சர் சொல்கிறாங்க, இவனுக்கு இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டில் நாங்கள் இந்த கிராமர்லாம் சொல்லித்தரோம், நீங்கள் போய் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்ல உடனே அவங்களுக்கும் சரின்னு சொல்லி போய் சொல்லித்தராங்க. ஏன்னா திருப்பி என் ஸ்கூலுக்கு வரும்பொழுது எங்கள் கூட சேர்ந்து பின்தங்காமல் என் கூட சேர்ந்து நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க போய் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதற்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஸ்கூல்லேருந்து அந்த டீச்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த சிறுவனை சந்திக்கிறாங்க.
அப்போ அங்கே போய் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரே ஷாக். ஏன் அப்படின்னா, அந்த சிறுவன் உடம்பு முழுவதும் தீக்காயத்தினால நிறைந்தவனாக அந்த இடத்துல அட்மிட் பண்ணப்பட்டு படுக்கையில இருக்கான். இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த இந்த டீச்சர் என்ன சொல்லுவதுன்னு தெரியாம, அவங்க ஒரு பதட்டத்தில தான் எதுக்காக வந்தாங்களோ அந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அந்த பாடத்த ஒரு சில நிமிஷங்கள்ல அவங்க அந்த அந்த சிறுவனுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனாலும் அதன் மூலமாக எந்த ஒரு பெரிய மாற்றமும் இருக்காதுன்னு நெனச்சுட்டு, அவங்க அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுறாங்க. 2 வாரங்கள் கழித்து அவங்களுடைய குற்ற உணர்ச்சி நிமித்தமாக மறுபடியுமாக அந்த சிறுவன சந்திப்பதற்கு இந்த டீச்சர் போறாங்க. அந்த போன இடத்துல அங்க இருக்க நர்ஸ் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, "போன வாட்டி வந்தப்ப இந்த சிறுவன பார்த்து நீங்க என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, நம்ம ஏதோ செஞ்சுட்டோம். அதனால அந்த பையனுக்கு ஏதோ அபாயமா அமைஞ்சிருச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு, சாரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப இல்ல, இல்ல நீங்க புரியாம பேசுறீங்க. நீங்க வந்துட்டு போன பிறகு தான் இந்த சிறுவன் நல்லா பேச ஆரம்பிச்சான். அதுக்கு முன்பதாக வரைக்கும் இங்க வந்து என் கூட ஒத்துழைப்பு குடுக்கல. அவனுடைய வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணமே இல்லாம இருந்தான். பட் ஆனா நீங்க வந்துட்டு போன பிறகு அவன் நல்லா என் கூட கோஆப்பரேட் பண்ணான் அப்படின்னு சொல்லி இந்த நர்ஸ் அவங்களுக்கு வந்து சொல்றாங்க. அப்ப இந்த பையன் வெளிய வந்த பிறகு அவன்ட்ட கேட்கும்போது, அந்த பையன் சொல்றான் என்ன அப்படின்னா, "நீங்க கண்டிப்பா மரித்து போற ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த கிராமர்லாம் எடுத்து சொல்லியிருக்க மாட்டீங்க. மரிக்கிற நிலைமையில இருக்கான்னு சொல்லி கண்டிப்பா அவன விட்டுட்டு போயிருப்பீங்க. பட் ஆனா என் மேல நம்பிக்கை வைத்து நான் பொழச்சிடுவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு குடுக்கும் விதமா நீங்க என்னைய வந்து சந்திச்சீங்க. அதனால தான் நான் ரெக்கவர் ஆகி வந்தேன்." அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சிறுவன் சொல்றான். அப்ப இந்த கதையின் மூலமா நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை என்பது மற்ற நபர்கள் மூலமாக வரதா இருக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த சிறுவனுடைய வாழ்க்கையில தீக்காயத்தினால அகப்பட்ட அந்த சிறுவனுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா நம்ம சரியாகி வந்துர மாட்டோமான்னு எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சிறுவன் எதிர்பார்த்திருந்தான். அப்ப அந்த இடத்துல தன்னை யாராவது நார்மலா ட்ரீட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட இந்த சிறுவன் இருந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்த அவன் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல தான் தனிமையில இருக்க நபருடைய வாழ்க்கையில கண்டிப்பா நம்பிக்கையின்மை கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தனிமையா இருக்கவங்கள பார்க்கும்பொழுது, அவங்க தனிமையில தான் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, பலவிதமான சோதனை, கஷ்டத்தின் நிமித்தமாக தனித்து விடப்பட்டு துயரத்தில அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட துயரம் என்னவாக இருந்தாலும், எவ்வளவாக இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு நம்பிக்கை தருவராக இருக்கார் என்பத இந்த வார பாடத்தின் மூலமாக, இந்த வேத சத்தியத்தின் மூலமாக நம்ம கத்துக்கொள்றோம். இந்த வார பாடத்தில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த எபிரு என்ற ஜெபாலய தலைவன குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எலைட்டான சொசைட்டில ஒரு லீடராக இருந்த இந்த நபருடைய வாழ்க்கையில கண்டிப்பா தன்னுடைய மகள காப்பாத்துவதற்கு பல சூழ்நிலைகள் இருந்திருக்கும். பட் ஆனா, அது எல்லாமே கைவிடப்பட்ட நிலைமையில, தனித்து விடப்பட்ட அந்த ஒரு டெஸ்பரேட்டான சூழ்நிலையில ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து அவர் வரத நம்ம பார்க்கிறோம். அதேபோல இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்திரீயினுடைய பிரச்சனை ஒரு பிரைவேட்டான பிரச்சனையா இருந்ததுனால, யார்கிட்டயும் போய் ஓப்பனா இந்த ஸ்திரீயினால சொல்றதுக்கு விருப்பமில்லாத நிலைமையில, எப்படியாவது நம்ம சீக்ரெட்டா சொஸ்தமடையணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்திரீயானவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைத்து, ஆண்டவருடைய வஸ்திரத்த தொட்டு அந்த இடத்துல சீக்கிரட்டா சொஸ்தமாகறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அந்த இடத்துல ஆண்டவர் யார் என்று கேட்டு அந்த ஸ்திரீய ஆண்டவர் சந்திச்சு, ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஸ்திரீய ஒரு சாட்சியாக நிப்பாட்டுறார். அப்ப எதனால ஆண்டவர் அந்த ஸ்திரீயினுடைய அட்டென்ஷன கிராப் பண்றாரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஸ்திரீயானவள் சீக்கிரட்டா ஆண்டவரால சொஸ்தப்பட்டு அந்த இடத்துலருந்து போயிருந்தா அப்படின்னா, அந்த ஸ்திரீய பற்றி அறிஞ்ச மக்கள் யாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பற்றி அறிஞ்சிருக்க மாட்டாங்க. 2வது யாரும் இந்த ஸ்திரீ நான் சொஸ்தமாயிட்டேன்னு சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா போய் நம்பியிருக்கவும் மாட்டாங்க. அப்ப இந்த ஸ்திரீயானவள் 12 வருஷமா பெரும்பாடுள்ளவளா இருந்து, தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் அழிச்சவளாக இருந்து, வியாதியினாலும், வறுமையினாலும் பாதிக்கப்பட்டவளாக மட்டுமல்லாம, இந்த சடங்காச்சார பிரமாணத்தின் நிமித்தமாக தீட்டுப்பட்டவளாகவும் இருந்தா. அப்ப தீட்டு உள்ளவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள தொட்டவங்களும் தீட்டாயிருவாங்க. அவங்க யாரையாவது தொட்டாலும் அது தீட்டாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஸ்திரீயினுடைய உதரத்தின் உரல் எப்ப நின்னு, அவங்க சடங்காச்சார பிரமாணத்தின் நிமித்தமாக சுத்தமாகுறாங்களோ, அப்பதான் அவங்க வந்து மத்தவங்களால ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. ஆனா, இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில 12 வருஷமாக இந்த பிரச்சனை இருந்துட்டு இருந்தத நம்ம பார்க்கிறோம். அப்ப 12 வருஷமாக அந்த ஸ்திரீயானவளுக்கு ஒரு கணவன் இருந்தா, கண்டிப்பா அந்த கணவனோட அவ சேர்ந்திருக்க முடியாது. அவங்களுடைய குடும்பத்தில எல்லாரோட உட்கார்ந்து சாப்பிட்டுருக்க முடியாது. எல்லாரோட உட்கார்ந்து பேசியிருக்க முடியாது. ஈவன் திருச்சபைக்கும் அவங்களால போயிருக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியும் ஒருவேளை அவருடைய கணவனோ யாரோ அவங்கள தொட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களும் தீட்டாகி, அவங்களும் அந்த தீட்ட கழிப்பதற்காக அந்த இடத்துல ஒரு பலி செலுத்த வேண்டியதா இருந்திருக்கும். அப்ப நினைத்து பாருங்க, 12 வருஷமாக இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயானவள் ஒரு நடைபெணமாக வாழ்ந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கையை எபிரு வாழ்றாரு. இந்த எபிரு ஒரு நல்ல ஒரு சபை தலைவராக இருக்காரு. ஆனா, அப்படிப்பட்ட இந்த நிலைமையில இருந்தும் கூட தன்னுடைய சிறு பெண்ண, தன்னுடைய மகள அவரால குணப்படுத்த முடியவில்லை. அப்ப இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் சரி, இந்த எவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. பட் ஆனா 2 பேருமே ஒரு யூஸ்லெஸ்ஸான சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிட்ட சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஜெப ஆலய தலைவனாகிய இவரும் கடைசியாக எந்த ஒரு வழியும் இல்லைன்ற கட்டத்துக்கு தள்ளப்படும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரை சந்திக்கிறாரு. அவருடைய பாதத்தில் விழுந்து தன்னை தாழ்த்துறாரு. அப்போ ஆண்டு அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ய நம்ம பார்க்கிறோம். அப்போ கண்டிப்பாக அந்த அற்புதத்தை நிகழ்வதற்கு முன்பதாகும் வரைக்கும் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும், அந்த செல்ல மகளை இறந்த அந்த குடும்ப மக்களத்தில் எல்லாருமே ஒரு வழியில் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு விரக்தியான நம்பிக்கையற்ற அவநம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இந்த 2 பேரும் தள்ளப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் சரி, இந்த ஜெபாலய தலைவரும் தள்ளப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய நம்பிக்கையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துறாரு. அந்த அற்புதத்தின் நிமித்தமாக மறுபடியுமாக தன்னுடைய சொந்த குடும்பத்தோடு, அவங்க தன்னுடைய அன்புக்குரியவர்களோடு அவங்க போய் இணைய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தனிமையையும் நம்முடைய துன்பத்தையும் போக்குறவராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் மற்ற மக்களை நம்முடைய வாழ்க்கையில் அறிமுகப்படுத்துகிறவராகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கு, ஆறுதலை கொண்டு சேர்ப்பதற்கு ஆண்டவர் மற்ற நபர்களை பயன்படுத்தினார் என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நம்ம படிக்கிறோம். முக்கியமாக நம்ம படிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வரார். எதன் மூலமாக அப்படின்னா, மற்ற நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கம்பேனியனாக, ஒரு துணையாக இருப்பதன் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரிலீஃப், ஒரு விடுதலையை கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இறுதியாக இந்த பாடத்திலேருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னா, ஆறுதலுக்காக ஜெபிக்கிற எந்த நபருடைய ஜெபத்துக்கும் நம்ம ஒரு பதிலாக இருக்கணும். ஆறுதல் இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அறிமுகப்படுத்துகிற ஒரு நபராக நீங்களும் நானும் இருக்க வேணும். இப்போ இந்த பாடத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம், ஆல்வேஸ் தேர், எப்பொழுதும் இருப்பேன்ற தலைப்புக்கு ஒரு உதாரணமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து மற்றவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம அறிமுகப்படுத்துவோம். மற்றவருடைய வாழ்க்கையில் மற்றவருடைய ஜெபத்துக்கான ஒரு பதிலாக நம்ம அமைவோம். தேவன் நம்ம கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அப்படி நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளும் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக இந்த பூமியிலையும் வாழுவோம். கண்டிப்பாக ஆண்டவருடைய வருகையிலையும் நம்ம இருப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமேன்.